உங்கள் வாழ்க்கை எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்று ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். நீங்கள் கனவு கண்ட உயரங்களை அடைய என்ன தடுக்கிறது? உங்கள் திறமைகளில் உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? அல்லது நீங்கள் உங்களுக்குள் வளர்த்துக் கொண்ட கெட்ட பழக்கங்கள் தானா உங்களை கட்டி போட்டிருக்கிறது? அடிமையாக வாழ்வது மிகவும் எளிது. ஆனால் உண்மையான வெற்றி என்பது உங்கள் மனதின் அரசனாக மாறுவதில்தான் உள்ளது. இது சாணக்கிய சவாலின் 7வது நாள். இந்த 7 நாட்களில் உங்கள் உடல், மனம், ஆன்மா அனைத்தும் புதிய மனிதராக மாற்றம் பெறும். நண்பரே, நீங்கள் இப்போது இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருந்தால் உங்களுள் ஒரு மாற்றத்தை செய்ய போராடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம் அது. ஆனால் வீடியோவை பார்ப்பது மட்டும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அதுவும் ஒரு வகை சோம்பேறித்தனம்தான். இந்த 7 நாள் சவாலை ஏற்க தயார் என்று உங்களுக்குள் உறுதி இருந்தால் இப்போது இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். அடுத்த 7 நாட்களில் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவீர்கள் என்று நம்பினால் கருத்துப் பகுதியில் சேலஞ்ச் அக்செப்டட் என்று உடனே தட்டச்சு செய்யுங்கள். செய்தீர்களா? இப்போது சாணக்கியாவின் 7 நாள் போராட்டத்திற்குள் நுழைவோம். நாள் 1. உணர்வுகளை கட்டுப்படுத்து. ஆசைகளை எரித்துவிடு. சாணக்கியர் கூறுகிறார், 5 இன்றியமையாத உணர்வுகளை கட்டுப்படுத்துவது ஒரு யானையை அடக்குவதைக் காட்டிலும் பெரிய வெற்றி. நாம் ஏன் சோம்பேறியாகிறோம்? எங்கள் மூளை தற்காலிக இன்பத்தை தேடுவதால். காலை எழுந்தவுடன் மொபைலை பார்க்குவது, மணி நேரங்கள் ரீல்ஸ் பார்ப்பது, தேவையற்ற உரையாடல்கள், இவை அனைத்தும் உங்கள் ஆற்றலை சுரண்டும் எறும்புகள். டிஜிட்டல் விரதம். ஒரு நாள் முழுவதும் ஸ்மார்ட் போனை பயன்படுத்த வேண்டாம். உங்கள் போன் ஆஃப் நிலையில் இருக்கட்டும். யாரோ மெசேஜ் அனுப்பியிருப்பார்கள் என்று மனம் துடிக்கும். அந்த துடிப்பே உங்கள் பலவீனம். அந்த உணர்வை அனுபவியுங்கள். உங்கள் மனத்திடம் சொல்லுங்கள், நான் உன் அடிமை இல்லை. உணவு கட்டுப்பாடு. இன்று ருசிக்காக சாப்பிடாதீர்கள். பசியிற்காக மட்டும் சாப்பிடுங்கள். சோம்பேறியாக்கும் உணவுகளை தவிர்க்குங்கள். வயிறு லேசாக இருந்தால்தான் மூளை கூர்மையாக செயல்படும். இன்று உங்களோடு நீங்களே பேசுங்கள். உங்கள் பலவீனம் என்ன? ஏன் இன்னும் அதே இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை ஒரு காகிதத்தில் எழுதுங்கள். எதிரி யார் என்று தெரிந்தால்தான் அவரை வெல்ல முடியும். இன்று உங்கள் மனதோடு போராடுங்கள். முதல் நாள் ஒரு கடினமான போராட்டமாக இருக்கும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இரும்பு நெருப்பில் சூடாக்கப்பட்டால்தான் ஆயுதமாக மாறும். நாள் 2. நேரத்தை மதித்து போராடு. நேரம் யாரையும் காத்திருக்காது. ஒரு வினாடி கடந்துவிட்டால் கோடிக்கணக்கான தங்க நாணயங்கள் கொடுத்தாலும் அதை திரும்ப பெற முடியாது. சோம்பேறித்தனத்தின் மற்றொரு பெயர் நாளை. நாளை செய்யலாம் என்று சொல்லும் ஒவ்வொரு முறையும் உங்கள் வெற்றியை தள்ளிப் போடுகிறீர்கள். காலை 4 மணிக்கு எழுங்கள். சூரியன் உங்களை எழுப்பக்கூடாது. நீங்கள் சூரியனை எழுப்ப வேண்டும். உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும்போது உங்கள் இலக்கை நோக்கி ஓடத் தொடங்கினால் இயற்கையே உங்களுக்கு துணையாக இருக்கும். அதிகாலையின் அமைதி உங்கள் மனக்குப்பைகளை நீக்கும். இன்று செய்ய வேண்டிய 3 முக்கிய செயல்களை மட்டும் பட்டியலிடுங்கள். அவற்றை முடிக்கும் வரை ஓய்வெடுக்காதீர்கள். வேலை நடுவில் ஓய்வு எடுப்பது சோம்பேறித்தனம் அல்ல, ஆனால் தொடங்காமல் தள்ளி போடுவது பெரிய குற்றம். உங்கள் வாழ்க்கையின் அரசராக இருந்தால் உங்கள் நேரத்திற்கு நீங்கள் பொறுப்பு. நாள் 3. சூழலை சுத்தப்படுத்து. விஷமான மனிதர்களை நீக்கு. சாணக்கியர் நட்பை பற்றி கடுமையான உண்மைகளை கூறுகிறார். உங்களுடன் சமமாக அல்லது மேலானவர்களுடன் மட்டுமே நட்பு கொள்ளுங்கள். சோம்பேறிகளுடன் இருந்தால் நீங்களும் சோம்பேறியாகி விடுவீர்கள். உங்கள் நண்பர்கள் உங்கள் இலக்கை பற்றி பேசுகிறார்களா? அல்லது பிறரை பற்றி பேசுகிறார்களா? உங்கள் உழைப்பை கெடுக்கும் ஒருவர் நண்பன் அல்ல, வளர்ச்சியை தடுக்கிற விஷம். தேவையற்ற தொடர்புகளை இன்று நீக்குங்கள். சோம்பேறியாக்கும் சமூக ஊடக கணக்குகளை நீக்குங்கள். தவறான மனிதர்களுடன் இருப்பதை விட தனியாக இருப்பது மேல். சூழல் சுத்தமாக இருந்தால்தான் சிந்தனையும் சுத்தமாக இருக்கும். நாள் 4. பயத்தை எதிர்கொள். பயம் அருகில் வரும் வரைதான் பயமாக இருக்கும். அதை நேருக்கு நேர் சந்தித்தால் அது மறைந்துவிடும். நான் செய்ய முடியுமா என்ற பயம்தான் உங்களை தடுத்து நிறுத்துகிறது. தோல்வி அடைந்தால் பிறர் என்ன சொல்வார்கள் என்ற பயம்தான் செயலில் இறங்க விடாமல் செய்கிறது. இன்று நீங்கள் அதிகம் பயப்படும் காரியத்தை செய்து பாருங்கள். மேடையில் பேச பயமா? உங்கள் கருத்தை வெளிப்படுத்த பயமா? முக்கிய முடிவு எடுக்க பயமா? இன்று அதைச் செய்யுங்கள். தோல்வியில் அவமானமில்லை. பயத்தால் செயல்படாமல் இருப்பதில்தான் அவமானம். பயத்தை கொன்றுவிட்டால் உங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது. நாள் 5. பொருளாதார ஒழுக்கம் உருவாக்கு. பணமில்லாதவன் ஒரு சடலம் என்கிறார் சாணக்கியர். ஆன்மீகம், அறிவு எல்லாம் முக்கியம். ஆனால் வாழ்வதற்கு பொருளாதாரம் அவசியம். சோம்பேறித்தனத்தால் நீங்கள் எவ்வளவு பணத்தை வீணாக்கியுள்ளீர்கள் என்று கணக்கிடுங்கள். தேவையற்ற செலவுகள் உங்கள் முன்னேற்றத்தை தாமதப்படுத்தும். இன்று ஒரு உறுதியெடுங்கள். கடின உழைப்பில் சம்பாதித்த பணத்தை வீணாக்க மாட்டேன். சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். புத்தகங்கள் அல்லது பயிற்சிகளில் முதலீடு செய்யுங்கள். சேமிப்புதான் ஆபத்தில் உங்களுக்கு துணை நிற்கும் உண்மையான நண்பன்.
செல்வம் உழைப்பால் மட்டுமல்ல, ஒழுக்கத்தால் நிலைநிறுத்தப்படுகிறது. நாள் 6. மனவலிமையை கட்டு. மனமே நண்பனும் எதிரியும். உடல், நேரம் எல்லாம் சரியாக இருந்தாலும் மனம் தெளிவாக இல்லையெனில் பயனில்லை. இன்று 30 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள். மனம் குரங்கு போல் துள்ளும். பழைய கவலைகள், தேவையற்ற கற்பனைகள் வரும். அவற்றை தடுக்க வேண்டாம். சாட்சி போல பார்த்து கொண்டே இருங்கள். நான் என் மனதின் அடிமை இல்லை, என் மனம் என் பணியாள் என்று உறுதியாக இருங்கள். அமைதி உங்கள் ஆற்றலை சேமிக்கும். இந்த அமைதி நாளைய போருக்கு உங்களை தயாராக்கும். நாள் 7. புதிய பிறப்பு. இலக்கை அடையும் உறுதி. இந்த 7 நாட்களில் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள், செய்த தியாகங்கள், ஆசைகளை வென்ற விதம், இவை அனைத்தும் உங்களை புதிய மனிதனாக மாற்றியிருக்கிறது. கண்ணாடி முன் நின்று உங்கள் முகத்தை பாருங்கள். பழைய சோம்பேறி கண்கள் இனி இருக்காது. அதற்கு பதில் இலட்சியத்தின் தீ இருக்கும். இன்று இறுதி சவால். ஒரு உறுதி எடுக்குங்கள். இந்த 7 நாட்களில் கற்ற ஒழுக்கத்தை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றுவேன் என்று உறுதி கொள்ளுங்கள். உங்கள் வறுமையையும் சோம்பேறித்தனத்தையும் அழிக்க உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ இங்கே முடிந்தாலும் உங்கள் பேரரசு இங்கிருந்து தொடங்குகிறது. நீங்கள் இப்போது ஒரு சாணக்கியர். எழுங்கள். இந்த உலகம் உங்களை காத்திருக்கிறது. முன்னேறுங்கள். இந்த 7 நாள் பயிற்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் நம்பினால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் ஒரு லைக் பலருக்கு ஊக்கமாக இருக்கும். வாழ்க்கையில் போராடிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள். ஒரு பகிர்வு கூட ஒரு உயிரை காப்பாற்றலாம். மற்றொரு சிறப்பு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை வலிமையாக இருங்கள்.